அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு சந்திப்பதில் மகிழ்கிறேன். மல்லிகைப்பூ பந்தலுக்குள் கோட்டை அம்மன். தேவகோட்டை காரைக்குடிக்கு மிக அருகில் உள்ள ஊர் என்றாலும் நிறைய உறவினர்கள் எனக்கு அங்கே உண்டு. என்றாலும் நேற்று தான் நான் பலகாலமாக செல்ல நினைத்த கோட்டையம்மன் கோயிலுக்கு சென்று வர முடிந்தது. அழைத்து சென்றது என் பெற்றோர்கள்தான். காவல் தெய்வமாக தேவி அமர்ந்த கோட்டை என்பதால் இவ்வூர் தேவி கோட்டை என்றும் தேவகோட்டை என்றும் அழைக்கப்பட்டது என்கிறார்கள். ஆடி மாதம் அம்மனுக்கே உள்ள பிரத்யேக மாதம் என்றாலும் தேவகோட்டையில் உள்ள கோட்டையம்மன் ஆடி திருவிழா மிக பிரம்மாண்டமாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் போதுதான் அம்மனை தரிசிக்கலாம். அதுவரை கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பீடத்திற்குத்தான் வழிபாடு எல்லாமே. வருடம் முழுமைக்கும் நீரில் இருக்கும் அம்மனை ஊரணியிலிருந்து மண் எடுத்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்கிறார்கள். அதன்பின் தினம் ஒரு அலங்காரத்தில் ஜொலிக்கிறாள் கோட்டையம்மன். செவ்வாய் அன்று மேடையில் உள்ள பீடத்துக்குத்தான் அபிஷேகம், ஆராதனை எல்லாம். பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்மனுக்கும் ஆராதனை அர்ச்சனை உண்டு. நேற்று நாங்கள் சென்றபோது தீபாராதனை நடைபெற்று கொண்டிருந்தது. அது 15வது நாள் திருவிழா. அம்மனுக்கு கழுத்தூர் சார்த்துதல், திருமங்கல்யம் அணிவித்தல் என்ற ஒரு வேண்டுதலும் சிறப்பாக நடைபெறுகிறது. சொல்லிக் கொண்டவர்கள் அதை அலுவலகத்தில் பணம் செலுத்தி பெற்று அம்மனுக்கு சார்த்தி ஆராதிக்கிறார்கள். நேற்று செவ்வாய். அம்மன் கோவில் திருவிழாவை நகரத்தார் செவ்வாய் என குறிப்பிடுவார்கள். இதற்கு புதிதாக திருமணமான தம்பதியினர் கட்டாயம் கலந்து கொள்வார்கள். சம்பந்தப்புறங்களில் வீடுகளில் உறவினர்களையும் சம்பந்தப்புறங்களையும் வீட்டுக்கு வர சொல்லி வடிப்பார்கள். செவ்வாய்க்கு வடிப்பது என்றால் விருந்து வைப்பது என்று பொருள். அது சைவ விருந்தாகவும் இருக்கும், அசைவ விருந்தாகவும் இருக்கும். செவ்வாய் என்பதால் இங்கே பொங்கலும் மாவிளக்கும் வைக்கும் பெண் கூட்டம் அதிகமாக இருந்தது. கோயிலை சுற்றி எங்கெங்கும் பொங்கல் மாவிளக்கு வைப்பவர்கள்தான். மாவிளக்கு என்றால் 1, 2 அல்ல, 16 மாவிளக்கு கூட ஒரே குடும்பத்தார் போடுகிறார்கள். மாவிளக்கு போடுதல் என்றால் மாவிளக்கு வைத்தல். முன்பொரு முறை உறவினர் ஒருவர் சொன்னார், கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு அவர் மகள் விரதமிருந்து திருவிழா சமயத்தில் கும்பிடுகரணம் போடுவார் என்று. கும்பிடுகரணம் என்றால் கும்பிட்டு எழுந்த இடத்திலிருந்து பிரகாரம் முழுமைக்குமாக நிறைய திரும்ப கும்பிட்டு வருதல். இங்கே இந்து மதத்தவர் மட்டுமல்ல மற்ற மதத்தினரும் திருவிழா முடியும் வரை அசைவம் சமைப்பதில்லை. இந்து மதத்தினர் சமையலில் கடுகு கூட தாளிப்பதில்லை. காப்பு கட்டு மன்று அங்கே இருந்தால் காப்பு அவிழ்க்கு மன்றும் அங்கே இருக்க வேண்டும் என்பது நியதி. காப்பு கட்டுதல் என்றால் திருவிழா ஆரம்ப தினத்தன்று கோயிலில் நடைபெறும் காப்பு அவிழ்தல் என்பதும் திருவிழா ஆரம்பத்தன்று நடைபெறுவது காப்பு கட்டுதல். காப்பு அவிழ்த்தல் என்பது திருவிழா முடிவு அன்று நடைபெறும். கோயிலை சுற்றிலும் கூட்டம். கடைகள், வண்டிகள், வாகனங்கள் அனைத்தையும் தாண்டி நீந்தி சென்றால் அம்மன் கோயிலை தரிசிக்க முடியும். அங்கே கோவில் மனிதர்கள். கழுத்தீரு புடவை சார்த்தும் இடத்திலும் ஆண்களுக்கே அனுமதி. அம்மனை அருகிருந்து தரிசிக்கும் வாய்ப்பு. மிகச் சக்தி வாய்ந்த பீடம். காணும் பொழுதே புல்லரித்தது. சக்தியின் பேராற்றல் எங்கும் பரவி இருந்தது. தினம் ஆராதிக்கப்படும் சக்தி பீடத்தை தொட்டு வணங்க ஆளாளுக்கு போட்டி. ஆனால் தொடக்கூடாது என்று அங்கே ஒருவர் சொல்லி விலக்கி கொண்டே இருந்தார். பூ அலங்காரத்தில் ஜொலித்த கோட்டை அம்மனையும் பீடத்தையும் கண்டு வணங்கி நெகிழ்ந்து வழிபட்டு வெளியில் வந்தால் லேசான தூறலோடு மழை ஆரம்பித்து விட்டது. பேரலில் பேராற்றலோடு அவள் பொழிய நான் வழி தவறி உறவினர் ஒருவர் கொடுத்த பிரசாத உணவு பார்சலோடு ஒரு குடிசையோரம் ஒதுங்க அது தேன் சிந்துதே வானம் என்று அங்கங்கே என்னை நினைத்தது. ஒரு நிமிடத்துக்குள் 10 பேர் அந்த திண்ணையில் ஏறி பேச்சற்று நிற்க கிட்டத்தட்ட 30 மாடுகள் மழைக்காக என்னை சுற்றி ஒதுங்க திகில் படை எஃபெக்டோடும் ஓட்டுநரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கார் நிற்க மரம் அறிந்து ஆட்டோக்களை சுற்றி அங்குமிங்கும் ஓடி காரை கண்டுபிடித்து குளிர நனைந்தபடி அமர்ந்தேன். வானமே பூவாய் கொட்ட மல்லிகைப்பூ பந்தலுக்குள் இருந்தவள் மலைப்பூ பந்தலுக்குள் எங்களை அனுப்பியிருந்தாள். மழை பெய்வது சுபசகுனம் என்று என்னை கோவிலுக்கு அழைத்து சென்ற பெற்றவர்கள் கூறினார்கள். புகைப்படம் எடுத்த கைபேசியின் ஸ்கிரீன் 7லேயே நிற்க காரோட்டியும் திருவிழாவில் முன்பொரு முறை வேறொரு கோயிலில் கருவறை அம்மனை படம் பிடித்ததனால் சில பேருடைய செல்போன் ரிப்பேர் ஆகிவிட்ட கதையை சொல்லியபடி வந்தார். அம்மா உன் புகழை எழுதத்தானே எடுத்தேன் என்று நினைத்தபடி வீட்டுக்கு வந்தால் பொறியாளர் மகன் அதை சரி செய்து கொடுத்து விட்டார். நீதிபதி கற்பக விநாயகம், AR லட்சுமணன், சின்னத்தரை புகழ் தேவகோட்டை ராமநாதன், முகநூல் நண்பர் லயன் சின்ன அருணாசலம், அலமு வீடியோஸ் வெங்கடாசலம் ஆகிய பிரபலங்கள் இந்த ஊர்க்காரர்கள். இந்த ஊரில் பல்லாண்டுகளாக கந்தசஷ்டி விழாவும் மிக விமர்சையாக நடத்தப்படுகிறது. மதுரையில் இருந்து வரும் மல்லிகையை போல கோட்டை மல்லி என்பதும் காரைக்குடியிலேயே பிரசித்தம். ஒரு 10 பூவை தொடுத்து வைத்தாலே பூச்செண்டு போல இருக்கும். மிக மிக அழகான மல்லிகைப்பூ பந்தலுக்குள் அந்த கோட்டையம்மனை தரிசித்தது மிக இன்பமான அனுபவமாக இருந்தது. நன்றி.